ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? வாங்க இன்றைக்கி டிசம்பர் 2ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கோவையில் செம்மொழி பூங்காவிற்கு அருகில் காந்திபுரத்தில் எதற்கான பரப்பு மையம் நிறுவப்படும் என கூறினார்கள்? நீலகிரி வரையாடு. இந்தியாவின் தூய்மையான தொழில்துறை திட்டத்தில் எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? 3வது இடம். சோலார் திட்டத்தின் 2ஆம் கட்டம் மீதான சூரிய சக்தி சார் நீர்ப்பாசனம் எந்த நாடு மேம்பாடு செய்யப்படுகிறது? சுவிட்சர்லாந்து. இந்தியா சுமார் எத்தனை சதவீதம் மிதமான மற்றும் அதிக நிலநடுக்க அபாயம் உள்ள மண்டலங்கள் விதிக்கப்பட்டுள்ளன? 61%. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான பாதுகாப்பு வர்த்தக பெயர் என்ன? ஜாவேலின் எறிகணை. 2025 சர்வதேச கடற்படை மதிப்பீடாக இந்தியாவில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் விமான தாங்கிய கப்பல் எது? INS விக்ரகாந்த். 2025 உலக தொலைத்தொடர்பு மேம்பாட்டு மாநாடானது எங்கு நடைபெற்றது? அஜர்பைஜானின் பாகு. பாலினத்தின் காரணமாக பெண்களை கொல்வதை கருத்தில் கொண்டு புதிய சட்டத்தை நிறைவேற்றிய நாடு இத்தாலி. சர்வதேச கடல்சார் அமைப்பின் 34வது சபை எங்கு நடைபெற்றது? லண்டன். இந்தியாவின் தேசிய பவளப்பாறை ஆராய்ச்சி நிறுவனம் உள்ள இடம் எங்கு? அந்தமானில். இந்தியா தாபு. உலகில் உள்ள குழந்தைகளின் நிலை அறிக்கை வெளியிடும் அமைப்பு UNICEF. வருடாந்திர நிலத்தடி நீர்த்தரம் அறிக்கை வெளியிடுவது CGWB. கர்நாடகாவின் குவாண்டம் தொழில்நுட்ப நகரத்தின் திட்டம் சுமார் எத்தனை கோடி செய்யப்பட்டுள்ளது? 1000 கோடி. இந்தியாவின் முதல் பயோ மையம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஹைதராபாத். நில உடைமை உச்சவரம்பு திருத்தம் சட்டத்தினை எந்த மாநில அரசு நிறைவேற்றி உள்ளது? அசாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.